மாலை வணக்கம். இன்றைக்கும் ஆண்டவர் கிருபையில உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி இருக்கிறீங்க? நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆவலா காத்துட்டு இருக்கிறீங்களா? நல்லது. இந்த நேரம் ஆண்டவருடைய நேரம். மற்ற அலுவல்கள் எல்லாமே ஒதுக்கிட்டு உங்கள் கவனத்தை பூர்ணமாக செலுத்துறதுக்கு நீங்களே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் வீட்டில். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கும்போது இதெல்லாமே ஒரு கட்டுப்பாடு. யதார்த்தமாக இருக்க முடியாது. இந்த நேரம் ஆண்டவர் ஒதுக்கி நம்மளுக்கு அவர் விரும்பி நேசிச்சு கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தும் நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உள்ள பாடம், நம்மளுடைய தலைப்பு தேவனுக்குள் நம்பகமானவர்களாய் இருங்கள். என்னதுன்னா, நம்ம வந்துட்டு தேவன் உள்ளுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படை எல்லாமே இதுதான். இப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்றது கிறிஸ்தவர் உள்ளுக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கிட்டு அது உள்ளுக்கு வாழ்றதுக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் வழி நடத்த போறாரு. ஹல்லேலூயா. நல்லது. இது ஒரு வசனம் இருக்குது. இதை நான் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது. இந்த பாலத்தை பற்றி நான் பேசணும்ன்ட்டு ஆண்டவர் எனக்கு தெளிவாக ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தாரு. இந்த வசனம் வந்துட்டு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம கேட்போம். முதலாக, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நல்லது. இது அப்போஸ்தல் பவுல் நம்ம தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. இந்த காரியங்கள் அவர் சொல்லி கொடுத்த காரியங்கள் நீ கேட்டிருக்கிற. இப்போ கேட்டுட்டு பல சாட்சிகள் மத்தியில் கேட்டிருக்கிற. இதை நீ மற்றவர்களுக்கு, யாருக்கு? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நீ அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்கள்ட்ட அதை ஒப்பு கொடுத்து அவங்க மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்படுத்துன்றாரு. இது ஒரு வகையில் ஒரு கட்டளைன்னு சொல்ல முடியும். தேவன் நம்ம பவுல் மூலியமா இதை செய்கிறாரு. இது என்ன நம்மளுக்கு அர்த்தத்தை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா, இன்றைக்கு நம்ம ஆண்டவர்களுக்கு இருக்கிறோம். இவ்வளோ விஷயத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம மற்றவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், நம்ம குடும்பத்தார்களும் இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க இருக்கலாம், சபையில் இருக்கிறவங்கள மற்றவங்க, அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு இப்போ நானே செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்களாம் நம்பிக்கை உள்ளவர்கள், உங்களை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு கொடுத்ததை உங்களை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் அதை பட்டுக்கொண்டு சொந்தமாக புதைச்சி வச்சுக்க கூடாது. நீங்களும் 4 நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கிட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும்ன்றாரு. இதுதான் நம்ம பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லி பலப்படுத்துறாரு. அதை பார்க்கும் போது எனக்கு மனசில் தோணுச்சு, ஓ, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம நாளைக்கு நம்ம இந்த உலகத்தொட்டு போனாலும் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த அற்புதமான பரிசுத்தமான சுவிசேஷத்தை எடுத்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நம்பிக்கையாக கொடுத்துட்டு போகணும். அப்போ தான் அவங்க நம்ம போயிட்டாலும் அடுத்த பரம்பரை, நம்ம பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கும் இந்த செய்தி பூர்ணமாக பற்றி கொள்றதுக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. இயற்கையாக அப்படி தானே. இப்போ தாய் தகப்பனுங்க யாராவது நம்ம மரணமாகாது மிந்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அபிப்பிராயத்தில் பிள்ளைங்க எத்தனை இருந்தாலும் யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது, யார் இந்த பொறுப்பாக இந்த சொத்தை வச்சு இல்லை பணமோ வச்சு மற்றவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கும் அந்த தேவைகளை பார்க்குறதுக்கும் அந்த பொறுப்போடு செய்வாங்கன்னு நம்ம அதெல்லாமே ஆராய்ந்து பார்த்து ஆலோசனையில் அப்படி தானே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். சும்மா நம்ம சாதாரணமாக எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டோமே. அதே போல் தான் தேவனும் அந்த ஞானத்தில் தான் நம்மளுக்கு பவுல் மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இந்த சுவிசேஷம் ஒரு உயர்ந்தது, இதுக்கு மதிப்பில்லாத ஒரு ஆண்டவர் கொடுத்த பொக்கேஷம். இது இருக்கும்போது நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம்? நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு போனோம்ன்ட்டு இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கட்டினேன் உங்களை யாராவது நீங்கள் ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள்ட்டு ஏற்றுக்குவாங்களா? கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் இதயத்தை ஆழமாக நம்ம பார்ப்போமே. அந்த மாதிரி நம்மளை ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்களா? இன்றைக்கு பல வகையில் நம்மளுக்கு நம்ம பேசலாம் இன்னைக்கு. ஆனாலும் என்னுடைய நோக்கம் என்னதுன்னா, நம்மளோட கவனம் எல்லாமே ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையில்
இன்றைக்கு நம்ம ஆண்டவர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுத்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நம்ம கவனத்தை செலுத்துவோம். இந்த விஷயத்தில் நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா தேவனுடைய பார்வையில்? அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் பார்வையிலையும் இருக்கிறோமா? அப்போதான் நம்ம மற்றவங்க நம்பி கொடுப்பாங்க. அவங்க அறிஞ்சதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. சும்மா நம்ம அலட்சியமாக வேண்டுமோ வேண்டாதுமா அப்படியே நம்ம அப்படி இருந்தோம்னா மற்றவர்களுக்கு அந்த மாதிரி ஆர்வம் வராது, அதை ஒப்பு கொடுத்துட்டு போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளே இதை பார்க்கணும். சிலவர்கள் நினைக்கலாம் மனசில், நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி தோணுனா கூட, நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ முடியாது. இது ஏற்க வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு காலத்தில் வாழ்ந்தோம், சில காரியத்தை ஒழுங்காக செஞ்சோம், 4 பேர் நம்மளை நம்பி இருந்தாங்க. சில விஷயத்தில் நம்மளும் ரொம்ப அதை நிறைவேற்ற முடியாமல் போனது, நம்பிக்கையை இழந்தோம். இப்படிலாம் இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கு நம்ம தேவன் உள்ளுக்கு தான் ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்குன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இப்போ. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஒரு மனுஷனா நம்பிக்கை உள்ளவர் ஒருத்தவர் தான். யாரு? நம்மளுடைய தேவன். உலகத்துக்கு ஒரு மனுஷனா பிறந்து இயேசு கிறிஸ்து 33 வருஷம் ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்தார். யாரு முன்னுக்கு? அப்பா முன்னுக்கு. படைச்சவர் தேவனே உலகத்துக்கு வந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனார். இன்றைக்கு நம்மளை சொந்த பலத்தால் ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கல. இன்றைக்கு அதான் சொல்கிறாரு, அவருடைய குமாரன் ஆவி உள்ளுக்கு கலந்து இணைஞ்சு இப்பயுமே உணர்ந்து அவர் ஆவியில் நீங்கள் ஜீவிங்க. அந்த மாதிரி நீங்கள் வாழும் போது அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ முடியும்ன்றாரு. இது இப்படி ஏற்படுது. முதலாக எப்பயுமே சொல்கிறது, போன வாரம் சொல்லி கொடுத்தேன், நம்ம இன்னத்தை போதிச்சாலும் அந்த சுயசத்தை பற்றி நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் அஸ்திவாரம். இன்றைக்கு ரட்சிக்கப்படுறது சரியான சுயசேஷம் நம்ம கேட்டு விசுவாசித்து ரட்சிக்க சரியான முறையில் ஏற்படணும். நம்ம ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு ஒரு சபையில் உட்காந்துருந்தோம். அப்போ ஒன்றுமே அது ஆகலை. நம்ம தான் இன்னுமோ நம்ம உண்மையாக இருக்கிற போல, நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிற போல நம்மளுக்கு அப்படி தோணுச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது தெளிவாக. 3 சாட்சிகள், ஜலம், ரத்தம், ஆவி. அப்போ தான் நம்ம அவர் கூட இணைய முடியும். இணைஞ்சி அவர் உள்ளுக்கு கலந்து வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த நம்பிக்கை உள்ள வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஆகம் ஏற்படும். இந்த சபையில் நம்மளுக்கு தெளிவாக அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சுயசேஷம்ன்றது முக்கியமாக இருக்குது. அது மூலியமாக தான் அது ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை கொடுத்து நம்மளுக்கு வாழ்கிறதுக்கும் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் எதிர்பார்க்கிறாரா நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும்ன்ட்டு? ஆமாம், எதிர்பார்க்கிறாரு. எப்படி நம்மளுக்கு தெரியுது? பவுல் மூலியமாக தெரியுது, தீமோத்தி வாழ்க்கை மூலியமாக தெரியுது. இவ்வளோ சிஷ்யர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தில் படிக்கும் போது ஆண்டவர் வார்த்தை அது எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும்ன்ட்டு. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் கூட இப்படி நம்ம நம்பிக்கை செலுத்துகிறோம் அது மேலே. பொருள் மனிதனை விட்டுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. பொருள்ன்றது இப்போ ஒரு காடி. அந்த காடி வந்துட்டு இப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 10 வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது 3 வாட்டி அது ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா காலையில், அந்த காடி மேலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு செலுத்த முடியுமா? அதே போல் சபைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்நிலைய மூலியமாக செய்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி லீவ் போட்டுட்டீங்கன்னா கேட்காம அந்த நேரத்தில் வேறு அலுவல்களில் பார்த்துக்கிட்டு மற்ற இதெல்லாம் முக்கியமாக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏற்படும் போது ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் மேலே இருக்கிறீங்களா? நீங்கள் அவர் எப்படி அவர் உங்களை எடை போடுவார்? இதெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நம்ம பொருள்களுக்கு நம்மளுக்கு தெரியுது, நம்ம பாவிக்கக்கூடாது, இது நம்பிக்கையில் தூக்கி போட்டு புதுசாக வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதே போல் ஆண்டவருக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் தோணும் தானே? இல்லை ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செய்கிறோம் தொழிலாளியாக, அங்கே ஒரு மாதத்துக்கு 2 நாள் வேலைக்கு போகாமல் இப்பயுமே அந்த மாதிரியே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்மளுக்கு வேலை கொடுத்தவர் வந்துட்டு நம்மளை ஒரு நம்பிக்கை உள்ளவர்ன்று அவர் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார் தானே? அதே போல் ஆண்டவருக்கும் அவரும் அவர் பார்வையில் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இப்படி இருக்கிறது இதை நம்ம யோசிச்சோமா? இல்லை அதுக்கு நேரத்தை கொடுத்து நம்ம சிந்திச்சோமா? இல்லை, யதார்த்தமாக
நடக்குது. மற்றதுக்கெல்லாமே ரொம்ப கவனத்தை செலுத்துறோம் நம்ம இந்த விஷயத்துல. இன்றைக்கு நம்ம கத்துக்க போறோம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம தேவனும் எதிர்பார்க்கிறாரு. இப்படி நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களா, ஏன்னா அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு நம்மளுக்கு, ரட்சிப்பு கொடுத்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவரே நம்ம இதயத்துல வாசம் செய்யறாரு, கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட தான் கொடுத்துட்டு போவாரு. இன்னைக்கு நம்ம மூலியமா தான் அவர் ராஜ்யத்தையே கட்டிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நம்மள அவரு விரும்பி நம்பிக்கையோட நம்மளுக்கு இந்த ஒரு அழைப்பை கொடுத்து செலுத்திட்டு வராரு. நம்மளும் அந்த மாதிரி வாழ்றதுக்கு விரும்பணும். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம கேட்போம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவரே சொல்றாரு, மோசாயி என்னோட ஊழியக்காரு, அவரு உண்மையானவர் இந்த வீட்டுனா அவர் கட்டுற வீட்டுல அப்படின்னு ஆண்டவர் அறிக்கை செய்யறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது, ஆண்டவருக்கு இது முக்கியமா இருக்குது. மோசாய தேர்ந்தெடுத்து சொல்றாரு, இந்த மனுஷன் என் வேலைக்காரு, என் ஊழியக்காரு, உண்மையானவர். இந்த உண்மைன்றது பல ஆங்கில புத்தகத்தில் பல பைபிள் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்துட்டு ரிலையபிள், ஃபெய்த்ஃபுல், ட்ரஸ்ட்வர்தி இதெல்லாமே ஒரு அர்த்தம் தான், ஆனால் பல வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு. தமிழில் அப்படி இல்லை, ஒரு புஸ்தகம் தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, தமிழ் வேத புஸ்தகம். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை உள்ளவன்றாரு ஆண்டவர். மோசாயி ஒரு நம்பிக்கை உள்ளவன் அப்படின்றாரு. ஆண்டவர் நம்பிக்கையானவரா? அவர் நம்பி நம்ம வாழ்ந்துடலாமா? செஞ்சு விடுவாரா? கை விட்டுருவாரா அப்படின்னு நம்ம ரொம்ப கேள்வி கேட்கறோம். ஆண்டவர் நம்பிக்கையா செஞ்சு விடுவாரா? அதே அவர் திருப்பி நம்மகிட்ட கேட்டாருன்னா, நீ நம்பிக்கையா உண்மையா எனக்குண்டு வாழுவியான்னு கேட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் அந்த காலத்து இந்த வரைக்கும் ஆண்டவர் எப்பயுமே நம்பிக்கை உள்ளவர் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்மளுக்கு சந்தேகப்படுறதுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆண்டவர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழணும் விரும்பணும்னா அவருக்குன்னு நம்ம சேவை செய்யணும். இந்த கடைசி காலத்துல அவர் நாமத்தை மையப்படுத்தணும். இதான் நம்ம விரும்புகிறோம், இதான் நம்மளுடைய வாஞ்ச, நம்மளுடைய குறிக்கோள்கள். இதெல்லாமே நம்ம விரும்பினோம்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும். இது தானாலே ஏற்படாது. இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் நம்ம இடம் கொடுக்குறோம் ஆவியானவருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கீழ்பட்டு அந்த சத்தியத்தை ஜீவிக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் ஏற்படும். இதெல்லாமே அப்படியே ஏற்பட்டுருவோம்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆவியுளுக்கு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒருத்தவங்க நம்மளை நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம மேலே அவங்க நம்பி வாழ்வாங்க. ஏன்னா இந்த ஆள், இந்த மனுஷன் கைவிட மாட்டாரு அப்படின்ட்டு. அதே போல் நம்ம தெய்வனும் நம்மளுக்கு கைவிடாமல் இருக்கிறனால தான் நம்ம நம்பி இருக்கிறோம். உயிரே அர்ப்பணிச்சாங்க சிஷியர்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு தூரத்துக்கு அறிஞ்சிருக்கிறாங்க தேவன் யார், இப்படி உள்ளவர்ன்ட்டு. அதே போல் இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அவரோட்டு சாட்சிகளாக நம்மளும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும். நம்ம சொந்த பலத்தால் இல்லை, ஆண்டவர் கிருபையில். அப்போதான் நம்மளை மற்றவர் நம்பி வாழுவாங்க. நம்ம போதிக்கிறோம், எடுத்து சொல்கிறோம், ஆண்டவர் உண்மையானன்றோம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து மதத்தை மாற்றி ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம சொல்கிற பேச்சை அவங்க கேட்டு அவங்களுக்கு ஆண்டவரே இதயத்தில் தொட்டு மனதை மாத்துறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பாத்திரம், நம்ம முறை சரியான முறையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை சரியான முறையாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இது ரொம்பவும் பலமாக பார்க்குறாரு. சிலவங்க பார்த்தீங்கன்னா காற்று இங்கே பறக்குதோ அதே போல தான் அவங்களோட போக்கு. சில நேரத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க, மற்ற நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அது ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். இன்றைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பயுமே விடாமுயற்சியா நம்ம ஆண்டவருக்கு, அவர் மத்தியில், அவர் ஜனத்து முன்னுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே விரும்பணும், கற்றுக்கணும், அந்த மாதிரி வாழணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில ஒரு கசப்பான காரியங்கள் இல்லை சூழ்நிலை மாறிடுச்சு, ஒரு நெருக்கமாக இருக்குது வாழ்க்கையில், இதெல்லாம் ஏற்படும் போது அவங்களோட நம்பிக்கையை இழந்துருவாங்க. ஏன்னா அந்த போக்கு, அந்த சுடல் அது மாதிரியே வாழ்கிறதுக்கு அவங்க போவாங்க. அது நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். சபையை விட்டு போயிடுவாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழங்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஆர்வம், அந்த மாதிரியான வாஞ்சையை இழந்துருவாங்க.
இதெல்லாமே நம்ம கண்ணால் பார்க்குறோமே, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நடக்குது. அது அந்த நேரத்தில் ஆண்டவரோட பெருசாக இருக்கிறதுனால தான் அவங்க ஆண்டவரை மறந்துட்டு நம்பிக்கை இழந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர்களுக்கு இருக்கிறவங்க இப்பயுமே ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. இன்னும் நம்ம செஞ்சாலும் அவர் தான் முக்கியமாக இருக்கணும். அவர் தூரத்தில் சுற்றி இருக்கக்கூடாது. அவர் தான் சென்டர், அவர் தான் முக்கியமானவராக இருக்கணும். எபிரியர் 13வது அதிகாரம் 7-9. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினாலல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல பேர் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு என்னைய கொடுத்துருக்கிறாரு, உங்கள் போதகர், உங்கள் மேய்ப்பர். நான் சில மோப்பர்கள் கொடுப்பாரு, தலைவர்கள் கொடுப்பாரு. அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண்டவர் வார்த்தையை பலப்படுத்தியிருப்பாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், எப்படி வாழ்கிறாங்க, அவங்கள நம்ம பின்பற்றணும். அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது நம்மளும், ஏன்னா நம்மளுக்கு தெரியல, நம்ம அறியாதவங்களாக இருப்போம். அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் நம்ம ஆண்டவர்களுக்கு வாழ்ந்திருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு பின்பற்றுறது முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சொல்லி கொடுக்குறவங்க ஒரு நம்பிக்கையுள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தானே மற்றவங்க அவங்கள பின்பற்ற முடியும். அப்படி இருக்கும்போது அந்த வகையிலையும் இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா அவங்களோட நடத்தை முக்கியமாக இருக்கும். இன்னொரு காரியம் தேவன் மாறாதவர், நேற்று இன்னைக்கு நாளைக்கு மாறாதவர். என்னத்த அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, அன்றைக்கு எப்படி எதிர்பார்த்தாரோ ஒரு நம்பிக்கையுள்ளவர்களை நம்ம இருக்கணும்ன்ட்டு அதே போல இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு. காலம் மாறிக்கிட்டு போவோம். நம்ம நினைக்கலாம், ஆமாம் அப்போ எதிர்பார்த்தாரு, இப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, காலம் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த தேவன் அதே அவரு தான் இப்பயுமே சத்தியத்துள்ளவர், உண்மையானவர். அப்போ என்னத்தை எதிர்பார்த்தாரோ அதே போல் இன்னைக்கு எதிர்பார்க்குறாருன்ட்டு அது நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட கொள்கை, ஒழுக்கம் இதெல்லாமே மாறக்கூடாது. இப்பயுமே உண்மையாக உள்ளதாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னொரு வசனம் போட்டிருக்கு, அந்த வசனத்தில் இன்னொன்று போட்டிருக்குதுன்னா, நம்ம ஆண்டவரோட்டு கிருபையில நல்லா ஆழமாக பலப்பட்டு இருக்கணும்னு போட்டிருக்குது. மற்ற மாதிரியான கள்ள போதனைகள் இதெல்லாமே கேட்டு நம்ம சிந்தியை இழந்துடக்கூடாது. இழந்துட்டோம்னா நம்ம நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க முடியாது. நம்ம போதனை கெட்டு போயிடும். அது ஒருத்தவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்காது, ரட்சிப்பு கொடுக்காது. அப்படி இருக்கும்போது இந்த எபிரேயர் புத்தகத்தில் இதை நம்ம பார்க்குறோம். ரூத் 3:18 வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். நேவோமி நம்ம போயஸை பற்றி சில விஷயத்தை வெளிப்படுத்துது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த சரி நம்ம ரூத்திர சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, அந்த மனுஷன் வார்த்தையை தப்ப மாட்டான், செஞ்சு விடுவான்றது. அப்படி ஒரு நம்பிக்கை அந்த போயஸ் மேலே. இப்படி அது ஏற்பட்டுச்சு. ஏன் அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஏற்பட்டுச்சு? ஏன்னா நம்ம போயஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் கூட மனிதர்கள் இவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த போயஸ்ன்றவர் அப்படி உள்ள ஒரு நாணயமானவர். ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னார்னா செஞ்சு விடுவார். ஏன்னா அவர் ஒரு வாக்கு கொடுத்துருந்தாரு, அந்த ரூத்தை அவர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்றுக்குவாருன்ட்டு. அந்த வார்த்தையை கொடுத்தவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாருன்ட்டு நம்ம நேவுமி அப்படி ஒரு நம்பிக்கை அவர் மேலே வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த நம்பிக்கைன்றது இந்த காலம் இந்த கலாச்சாரம்ட்டு இல்லை, அந்த காலத்திலிருந்து அதாம் காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் இது இப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம மத்தியில் கூட இன்றைக்கி இவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சிலவங்க நம்பிக்கையுள்ளவங்களாக இருப்பாங்க, சிலவங்க நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. நம்மளோட அனுபவத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, அது நிறைவேற்றிருக்க மாட்டாங்க நம்ம வேண்டியவங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒரு இடம் போட்டுருவோம், இந்த மனுஷனா இந்த ஆளை நம்ப முடியாதுல்ல,
இவர் சொல்லுவார் செய்ய மாட்டாரலா, இந்த ஆள் நம்பலாம்லா, இந்த ஆள் சொன்னானா செஞ்சு விடுவாங்களா அப்படின்னு நம்மளே ஒரு, ஏன்னா நம்மளுக்கு தெரியுது. இது ஏற்க உலகத்திலையும் அப்படிதானே. அதே போல சபையில ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டு இன்னும் ரொம்பவும் எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில. நான் சொன்ன மாதிரி இது நம்ம சொந்த பலத்தால் செய்ய முடியாது. நான் இப்படிலாம் பேசுகிறேன் போதிக்க நினைக்காதீங்க, ஓ பாஸ்டர் ரொம்ப நம்பிக்கையான அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் கூட ஆண்டவர் ஆவி உள்ளுக்கு தான் ஒரு நம்பிக்கை வாழ முடியும். மாம்சத்தில் நானும் உங்கள் மாதிரி தான் பலவீனம் குறைகள் நம்பிக்கை இல்லாதபடி வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்பயுமே ஆண்டவர்களுக்கு வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம விரும்பணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு யாராவது நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தா கூட நம்ம ரொம்ப கவனமாக நம்மளோட நாணயம் அதில் இருக்கிறனால சரியான முறையில் அது செய்யணும். அப்போ தான் மற்றவர்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 17-18 வசனத்தை பார்ப்போம். வாசல் காவலாளிகள் ஆகிய சல்லூம், அக்குப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். நான் முந்தி படிக்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் இந்த வாட்டி படிக்கும்போது இந்த நம்பிக்கையை பற்றி ஆண்டவர் இதில் ஒரு வெளிப்படுத்தினார். இது என்னதுன்னா, அந்த காலத்தில் சோலமன் கட்டின ஆலயம் பெரிய ஆலயம், அது 4 பக்கத்து அதுக்கு ஒரு கேட் மாதிரி இருக்கும், ஒரு கதவு. அங்கே இப்பயுமே அந்த காவல் செய்கிறாங்க, அவங்க நிற்பாங்க. அவங்க வேலை அதை காவல் பண்ணுறது. அந்த யாராவது ஆராதிக்கிறதுக்கு வரும்போது, பலிகள் கொடுக்கறதுக்கோ இல்லை காணிக்கை கொடுக்கும்போது அதெல்லாம் வரும்போது அவங்க தான் காலையிலே நேரத்தோடு திறப்பாங்க. திறக்கிறது ஒரு வேலை. அப்புறம் அந்த ஏதாவது காணிக்கை தான் போட்டாங்கன்னா அதெல்லாம் கணக்கெடுத்து ஒழுங்கான முறையில் அப்புறம் அந்த 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 ஆலயம் சுத்தமாக இருக்கணும்ல, சுத்தப்படுத்துறது செய்யறது இதெல்லாமே ரொம்ப ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க திறக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் யார் உள்ளுக்கு போடுறது? இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறாங்க, காணிக்கை கொடுத்து அதெல்லாமே சரியான கவனமாக கணக்கு போட்டு ஒப்பு கொடுக்குறது இல்லை பெரிய ஆசாரிக்கையோ இல்லை ஆசாரிக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஊழியம் வசனத்தில் போட்டிருக்குது. இவ எல்லாமே ஒழுங்காக செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம சபையில் பார்த்தாலும் அப்படிதான். பாஸ்டர் ஒண்டி தான் செய்கிறேன்னு நினைக்காது நீங்கள். உதாரணத்துக்கு ஏன்னா அதுதான் கணக்கெல்லாம் எடுக்குது. நீங்கள் கொடுக்குற தசம பாகம் காணிகை எல்லாமே எடுத்து எழுதி அக்கௌண்ட் பண்ணி, ஆமாம் நம்ம மோப்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் கணக்கெல்லாம் பார்த்து சரியாக இருக்கான்னு அவங்க தான் ஒரு முத்திரை மாலை கொடுப்பாங்க. அது இப்பயுமே செய்வாங்க மாதம் மாதம். அதே போல் தான் நம்ம சகோதரர் நம்ம டேவிட் செல்வாவும் நேரத்தோடு திறக்கிறது, திறந்து சுத்தமாக வச்சுக்கிறது, ஏக்கனை போட்டு விடுறது. ஏன்னா நீங்களாம் வரீங்க ஆராதிக்கிறதுக்கு. இதெல்லாமே ஆண்டவர் நம்பிக்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஊழியத்தெல்லாம். இதுவும் ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு ஊழியம். ஏன்னா அவரோட ஆலயத்தை பாதுகாப்பாக சரியான முறையில் ஒரு பிரச்சனை இல்லாமல் தடுங்கள் இல்லாமல் வாரம் வாரம் இன்னும் ஒரு நாள் இருந்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர் வேலை என்னது? நின்று போதிக்கிறதா நான் செய்கிறேன். நான் என்னதான் நான் என்னோட அழைப்புனா எல்லாத்தையுமே ஓவரால் பார்த்து சரியாக இருக்குதா, எல்லாம் ஒழுங்காக இருக்குதா, அதான் என்னோட மேற்பார்வை போல் நான் செய்கிறது. நாளில் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்கள் எப்பயாவது ஒரு வாட்டி கையை கொடுத்து ரொம்ப நன்றி பிரதர் இவ்வளோ செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் பாராட்டணும் அவங்களெல்லாம். இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்தில். ஏன்னா அவங்களாம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 காரியம் இப்படி நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக தேவனுக்கு இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் அதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். மொதல் பாயிண்ட்டு பின்பற்றுவோம். அப்படின்னா ஆங்கிலத்தில் எமிலேட், இன்னொருத்தவங்களை நம்ம பின்பற்றுறது. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நான் இப்படி கிறிஸ்தவர் தேவனை நான் பின்பற்றனோ அதே போல் நீங்களும் இனிய பின்படுங்கன்றாரு. நீங்கள் நினைக்காதீங்க என்ன பவுலு கொஞ்சம் ரப்பானவராக இருப்பார், உங்களுக்கு தும்முரா பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன செய்கிறாருன்னா பவுலு பாருங்க, அந்த காலத்தில் கொரிந்தியர் சபை காலத்தில் இந்த மாதிரி நம்ம மாதிரி பைபிள்லாம் இல்லை, வேத புஸ்தகம். அவங்க சிலவங்க ஆண்டவரே சந்திச்சதே இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டவர் வாழ்ந்தார், இவங்க சபையை கட்டி வாழ்கிற நேரம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சது. அப்போலாம் தேவன் மரணமாகி உயிரிழந்து அவர் சிங்காசனத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவங்க கண்ணாலே காணுதில் எல்லாமே கேட்கறது தான்.
அவங்க இப்படி இயேசு யாரு, அவர் நம்பிக்கையானவரா, உண்மையா இருந்தாரா, வாழ்ந்தாரா, அவரு உண்மையா வாழ்ந்து நம்மளுக்கு வழி காமிச்சிட்டு போனாரா அப்படின்ட்டு யாருக்கு தெரிய போகுது? அதுக்கு தான் சொல்றாரு பவுலு, இதோ பாரு, என்னைய பின்படுங்க, நான் இப்படி தேவனை என்ன பவுல் இருந்தாரு அந்த தேவன் வாழ்ந்த காலத்துல. ஆனா அவர் எதிரியா வாழ்ந்தாரு. அப்புறம் ஆண்டவர் சந்திச்சாரு, உயிரிழந்த இயேசுவை சந்திச்சாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியுது இன்னாமரன் ஒரு தெய்வம், இவரு இவ்வளோ ஒரு நல்லவர், இவ்வளோ நம்பிக்கையானவருன்ட்டு அவருக்கு தெரியறனால என்னைய பின்படுங்கன்றாரு. நான் இப்படி தேவனை பின்படுறனோ அதே போல செய்யுங்கன்ற. அப்படி இருக்கும்போது அந்த வகையில் அது சரியான முறை தானே அது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்மளும் அந்த மாதிரி தைரியமாக சொல்ல முடியுமா? பிரதர் பின்படுங்க பிரதர், நான் தேவனை பின்படுறனோ அதே போல் நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரியல தானே. ஏன்னா இன்னைக்கு சபைன்றது சிலவங்க அப்போ தான் ஆண்டவர் அறிஞ்சு வந்திருப்பாங்க, சிலவங்க ஆண்டவர் யாருன்னே தெரியாது, வேத புஸ்தகத்தையே படிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம அண்ணன் தம்பி சொந்தக்காரன் கொழுந்தெல்லாம் சபைக்கா போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியுமா என்னன்ட்டு? வேதத்தையே பிடிச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சபைகளுக்கே பூந்திருக்க மாட்டாங்க. அவங்களெலாம் இப்படி தான் தெரியும். நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இயேசு உண்மையானவர், நல்லவர், அன்பானவர், தைரியமானவர் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க நான் பார்த்தாங்களா அவரை? இல்லையே. நம்மளை பார்த்து தானே அவங்க கற்றுக்க போகிறாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளே ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களை அறிந்தோம்னா நினைக்க மாட்டான், என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான், ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒன்றும் தெரியலையே எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம சொந்த பலத்தால் இல்லை. அதான் நான் எப்பயுமே சொல்கிறது, நம்ம எப்பயுமே ஆவியான ஒரு உள்ளுக்கு வாழ்றது கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கடைசி காலத்தில் மற்றவங்க மத்தியில் ஒரு உண்மையானவர்களை வாழ்கிறதுக்கு ஏற்படும். அப்போ தான் மற்றவங்க நம்மளை நம்பியிருப்பாங்க. யாதிராகமம் 13வது அதிகாரம் 6-9. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைகளுக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்தற்கான இப்படியே நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களில் நடுவே நிலைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க பண்டிகை நாளில் என்ன செய்வாங்கன்னா, சில வாரத்தில் ஒரு வாரம் பூரா இந்த அவங்க அப்பத்தை சாப்பிடும்போது அதில் அந்த ஆங்கிலத்தில் ஈஸ் அண்ட் லீவன், அந்த ஈபு ரொட்டி மாதிரி அதை போட மாட்டாங்க. அந்த ரொட்டி சுத்தமாக இருக்கும், ஒன்றுமே போடாமல் செய்கிறது, புளிப்பில்லாத ஒரு மாவு அது. அது அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாரம் பூரா அவங்க கொண்டாட்டம் இதுதான். இந்த பண்டிகைக்கு என்னத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா, ஆண்டவர் அவ்வளோ ஒரு சுத்தமானவர், அவருக்கு ஒரு கலப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க அதை கொண்டாடுறாங்க. இன்றைக்கு நம்ம இயேசு பூர்ணமானவர், கொஞ்சம் கூட அவர்கிட்ட அவர் வெளிச்சம் இருட்டிக்கிட்டு டாக்டர் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் பூர்ணமானவர். அந்த பூர்ணத்தில் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்து எனக்கு மீத்தவர் இருக்கிறாரு. நம்ம எப்பயுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி அவர் ஆராதிக்கிறோம். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே ஒரு அடையாளம். மற்றவர்கள் கண்ணுக்கு அவங்க எல்லாமே அந்த மாதிரி வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜனங்கள். ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு, நான் தான் உங்கள் தெய்வம், நீங்கள் என் பிள்ளைங்க அப்படின்ட்டு அந்த உடன்படிக்கை செஞ்சோமா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க கண்ணுக்கு அவங்க ஒரு அவங்க மாற்றத்தை காண்றாங்க. ஏன்னா அவங்க மற்றவங்க மாதிரி இல்லை. இந்த மாதிரி பண்டிகை மூலியமாக அவங்க பல மாதிரி ஆண்டவர் உள்ளுக்கு இருக்கிறவங்கன்ட்டு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. இதெல்லாமே என்ன ஏற்படுத்துதுன்னா, நம்ம வாழ்க்கை ஒரு நம்பிக்கையாக உள்ளவர்களாக இருக்கிறதுனா இந்த காலத்தில் கூட நம்மளுடைய முறைகள் உலக வழிகள் இருக்காது. அவங்க அந்த காலத்தில் இதெல்லாமே ஒரு செய்கை மூலியமா செஞ்சாங்க. இன்னைக்கு ஆவிக்குறி வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் முதல் சொன்ன நானே பின்பற்றணும், மற்றவங்க நம்மளை பின்பற்றணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்து எடுக்கிறோம்? சுற்றி இருக்கிற உலகத்தில் அவங்களும் பிள்ளைய வளர்க்குறாங்க, டாக்டர் ஆக்குறாங்க, இன்ஜினியர் ஆக்குறாங்க, லாயர் ஆக்கி விட்டுறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, வெளிநாட்டுலாம் அனுப்புகிறாங்க. அவங்களோட முக்கியத்தனம் அதுதான். பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்ல உத்தியத்தில் இருக்கணும். அது தவறு இல்லை.
நம்மளோட போக்கு இப்படி. நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது நம்ம இப்படி வளர்க்குறோம். நம்ம சொல்லி இதெல்லாமே நல்லதில்ல, இதெல்லாமே முக்கியம் நான் சொல்லல. நம்ம என்ன சொல்கிறேன், ஏய் நல்லா கேளு, இதெல்லாம் செய், முக்கியமானது உன் தெய்வத்தை மதிச்சு வாழு, பயபக்தியோட வாழு, ஆண்டவர் முக்கியமானவர், உயிர் கொடுத்தவர் அப்படின்னு நம்ம அதுதானே திருப்பி நம்ம ஆழமாக பலப்படுத்திட்டு வரோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஸோ மற்றவங்க பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க இப்போ ஆண்டவர் பயபக்தியோட வாழ்ந்துச்சுன்னா இதெல்லாமே ஏற்படும். ஆண்டவரே கொடுப்பாரு அவங்களுக்கு வேண்டியதை, நல்லா உயர்த்துவார். ஆனால் நம்மளுடைய முறைகள் வேற மாதிரி இருக்குது தானே. அதெல்லாமே ஒரு வகையில் இந்த பழைய ஏற்பாடில் இந்த மாதிரி அவங்க அந்த கூடாரத்துலேயோ இதெல்லாம் செய்யும் போது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். நம்ம மற்றவங்களை நேசிக்க முடியுது, ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி பூர்ணமாக ஒப்பு கொடுக்க முடியுது. அவங்களால முடியாது, நம்மளால முடியுது. நான் கேட்குறேன், என்னடா நீங்கள் என்ன வாரம் வாரம் சபைக்கு போகிறீங்களா? அதில் வேறு நான் செவ்வாய்க்கிழமை வேறு போகிறீங்களா? உங்களுக்கு வேறு வேலை இல்லையா சிஸ்டர், பிரதர்? என்ன உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவ்வளோ மனத்தனமாக இருக்குங்க, போய் சம்பாதிங்க பிரதர், அங்கே சபையில் என்ன கொடுக்குறாங்க காசுக்குதுன்னு கேட்குறாங்க, நயாண்டி பண்ணுறாங்க. உலகம் அப்படி போகுது. நம்மளுக்கு இல்லை, நம்ம ஆண்டவர் தான் முக்கியம். வார்த்தையை வந்து கேட்கணும், செவ்வாய்க்கிழமையில் எல்லாத்தையும் மூடிட்டு வார்த்தையை கேட்டுட்ருக்குறோம். இதெல்லாமே ஒரு மாற்றம் தானே. நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு இதெல்லாமே எதிர்பார்க்குறாரு ஆண்டவர் நம்மகிட்ட. அப்போ தான் நம்ம ஆண்டவர்களுக்கு உண்மையாக வாழ முடியும். நம்ம மற்றவங்களோட தேவை சந்திக்கிறது நம்ம விரும்புகிறோம், நேரத்தை ஒதுக்குறோம், பணத்தை கொடுக்குறோம், தசம வாங்க கொடுக்குறோம். இது மூலியமாக மற்றவங்களுக்கு இந்த சுயத்தை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஒப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சாதாரணம் இல்லை, நீ நினைக்காதீங்க. தேவன் செய்கிறாரு. அப்போ தான் நம்ம நம்பிக்கையை உண்டாக்கிக்கிறோம், மற்றவங்க நம்ம மேலே நம்புறதுக்கும் ஏற்படுது. ஒரு பக்தியாக வாழ்கிறோம். என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் தெய்வன் அதில் மகிமைப்படுறாரா, அவர் விரும்புகிறாரா, அவர் ஏற்றுக்கிறாரா அப்படின்னு நம்ம ரொம்ப சிந்திச்சு தான் செய்கிறோம் ஒரு காரியத்தை. ஒரு காலத்தில் சும்மா செஞ்சோம், அது ஒரு காலம். நம்ம ஆண்டவர் அறியாத காலம், எப்படியாவது வாழ்ந்தோம், சொந்த பலத்தால் வாழ்ந்து பார்த்தோம். அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் ஆண்டவர் அதை விரும்புகிறாரா, சரியாக இருக்குமா, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையிலையோ நம்ம வாழ்க்கையிலையோ ஒரு வீடு வாங்குகிறோம், ஏதாவது செய்கிறோம், ஒரு பொருள் எடுக்கிறோம், அதெல்லாமே நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆமாம், நம்மளுக்கும் சொந்த என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் செல்ஃப் ரைட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு வாழ்க்கை நான் தான் செஞ்சுக்குவேன், என் விருப்பம். அந்த விருப்பம்லாம் இருக்கும், யாருக்கு தான் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கட்டுப்பாடு பண்ணுறோம். அந்த விருப்பம் இருந்தாலும் இல்லை, ஆண்டவர் விருப்பம் என்னது நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுக்குறோம். இது எல்லாமே செய்ய மாட்டாங்க, நினைக்காதீங்க. நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழணும். ஆண்டவர் கண்ணு முன்னுக்கு, மற்றவங்க முன்னுக்கு. பரவாயில்ல, நம்ம இழந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த பொருளில் இந்த காரியத்தை பரவாயில்ல, மற்றவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம மனசு பெரிய மனசில் ஒப்பு கொடுக்குறோம். நம்ம இதெல்லாமே ஒரு சாதாரண காரியம் இல்லை. இதெல்லாமே செய்யும் போது ஒரு பின்படணும்னா ஏன் நம்ம இதெல்லாம் செய்கிறோம்னா, நம்ம தேவன் செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் உலகத்தில் வாழும்போது அவருக்கு ஒரு வீடு இல்லை, அவருக்கு ஒரு உணவு ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லை, தங்குறதுக்கு இல்லை. அவரே சொல்கிறாரு தானே, எங்கே தங்கினாரு. அதே போல் தான் பவுல் வாழ்க்கை, சிசியர் வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். அவங்களும் எல்லாருமே ஒப்பு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. அது ஒரு மலத்தனம் இல்லை, அதெல்லாமே ஆண்டு ஒரு ஞானத்தில் ஒரு நம்பிக்கை. தேவனே, இந்த உலகம் இல்லை, அடுத்த உலகத்துக்கு நீ இவ்வளோ வெகுமதி வச்சிருக்கிறன்ட்டு அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து அந்த பலனை பெற்றுக்கொள்றதுக்கு வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் இன்றைக்கு இந்த காலத்திலையும் அந்த மாதிரி தான் வாழணும். ஒரு நம்பிக்கையுள்ளவர்களா நம்ம வந்துட்டு தியாகம் இருக்கும், நேரத்தில் நம்ம ஆண்டவர் எதிர்பார்ப்பார், சோதிப்பு இருக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப புகழப்பட்டு கொள்றதுக்கு பார்த்தோம்னா நம்ம அவங்க விரும்புகிற மாதிரி தான் நம்ம போதிப்போம். மனசு புண்பட்டுரும், நம்ம நாலு கூட்டாளியை நம்ம கூட்டம் சேரணும், இப்படிலாம் பேசணும்னா ஓடி போயிடுவாங்க சபையை விட்டு. அந்த மாதிரி போக்கில் போனோம்னா ஆமாம், அவங்களோட மனதை நம்ம தொட்டுடலாம். ஆண்டவர் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு சுயத்தை கொடுத்துருக்கிறாரு, சரியான மாதிரி சொல்லணும் தானே, சொல்ல வேண்டியது சொல்லணும் தானே. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு 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 தியாகம் தான். அவளை கேலப்படுத்துவாங்க, ஒரு மாதிரியால பேசுவாங்க, பேசிட்டு போகட்டும், ஆண்டவர் பற்றியாலும் பேசுனாங்க. அப்படி இருக்கும்போது பவுல் சொல்கிறாரு, இனியை பின்படுங்கன்றாரு. நான் தேவனை பின்பற்றணும், அதே போல் அப்படி என்னத்தை பின்பற்றுறாரு, அவருடைய முறைகள், வாழ்க்கை முறைகள், நடத்த, அவருடைய கொள்கை, அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய இப்படி ஒரு பக்தியாக இருந்தவர், இவ்வளோ ஒரு கீழ்பட்டவராக இருந்தார். இதெல்லாமே நம்மளும் அப்போ தான் நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்குது. மற்றவர்கள் நம்ம ஒரு வழி காமிக்கலாம். அவங்க மற்றவங்க நம்மளை பின்பற்றணும்ல, நம்ம மற்றவங்களை பின்பற்றோம். ஒரு காலத்தில் நம்மளை பின்பற்றுறதுக்கு முதலாக நம்ம பிள்ளைங்க அதுங்க பார்த்து தான் கற்றுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி பூரா கற்றுக்கிட்டே இருங்க, கேட்கவே கேட்காதுங்க. இல்லை, நீங்கள் உங்கள் முறையாக நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், பயபக்தியோட ஆண்டவருக்கு இடத்த கொடுத்து
நாளுக்கு அது பார்த்தே கற்றுக்கோங்க. ஓ ரைட்டு, இந்த ஆள் இந்த மாதிரி ஆள், இந்த ஆள் பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் விஷயத்தில் ஆளாதலாகி உண்மையாக இருக்கிற ஆள் அந்த ஆள் அப்படின்னு அதுங்களும் அப்படியே அந்த வழியில் வரவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம வாழ்க்கை நான் முறையில் வாழ்கிறோம், நம்மளோட அர்ப்பணிப்பு, இது எல்லாமே தேவன் சொன்னார் என்கிட்ட நீங்கள் பின்பற்றணும்னா முதலாக உங்களை நீங்கள் மறுத்துக்கங்க, சிலுவையை தூக்கிக்கிட்டு வணங்குனாரு, அப்போ தான் நீ பின்படமுன்னாரு. ஆனால் அது ஒரு சாதாரண காரியம் இல்லை. நம்ம இவ்வளோ நம்ம இழந்துருவோம், இவ்வளோ தியாகத்தை செய்கிறதுக்கு நிலைமை ஆகும், உயிரே அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை அப்படி தான் கேட்குறாரு. அந்த மாதிரி செய்ய முடியுமா நீனு? திரும்பி போக முடியாது. கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் நம்ம பின்பற்றுறதுன்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை. ரொம்ப துன்பங்கள் ஏற்படும், உபத்திரங்கள் ஏற்படும், தாக்கல் குறைவு இதெல்லாமே இருந்தாலும் மரணம் கூட ஏற்படும். அவர் சொல்றாரு இந்த மரணத்தோட உயர்ந்தது அவரு நம்மளுக்கு இவ்வளோ பொக்கிஷத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இப்படி கீழ்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தேவனுக்கு. அப்போதான் மற்றவங்க நம்மளை பின்படுவாங்க. நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவங்களா இருக்கிறோமா? நம்ம கீழ்படுறோமா? இல்லை நம்ம கீழ்படாமல் இருந்தோம்னா மற்றவங்க இப்படி நம்மளை நம்பிக்கையாக நம்மளுக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்க. என்னன்னா நம்ம இது வாழ்க்கை பிரச்சனை. இது நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம், இப்படி தான் ஜலம் ரத்தம் ஆவி, இது உயிரும் மரணமும் அதில் இருக்கிறனால நம்ம மற்றவங்க நம்ம சொல்லும் போது அவங்க நம்மளை நம்பணும். நம்ம வார்த்தை பாருங்க அது முக்கியமாக இருக்குது. ஏன்னா அவங்க அது நம்ப போகிறாங்க, அவங்க இதோ நம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே விட்டு இன்னைக்கு இதுதான் சரி, தான் உண்மை அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்து வாழ்றது ஒரு சாதகம். அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், நம்ம இப்படி வாழ்கிறோம், நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இது நம்ம உணர்ந்து நம்மளோட சுவிசேஷம் உண்மையானது, இதோட வேற சுவிசேஷம் இல்லை. அதான் பாயிண்ட் நம்பர் 1, பின்பற்றணும். ரெண்டாவது நிரூபி, ஆங்கிலத்தில் ப்ரூஃப். லூக்கா 16 அதிகாரம் 10-11 நம்ம கேட்போம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இதுல ஆண்டவர், இது தேவன் பேசுறாரு, இப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறது. இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல ரொம்ப வாட்டி நம்ம இதை படிக்கும்போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் உனக்கு சின்ன ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, நீ நம்பிக்கைன்னா நீ நிரூபி. நம்ம சனத்துல ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டா நம்ம சொல்லுவோம், ஓ சின்ன ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், இதை நிரூபிக்கணும், நம்ம ஒழுங்கான முறையில் செய்யணும், அதை அப்போதான் பெரிய ஊழியத்தை கொடுப்பாரு. நம்ம எப்பயுமே கேட்டிருக்கோம், இதை பல வாட்டி போதகர் போதிச்சிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நானும் பேசியிருக்கேன் அதை பற்றி. ஆனால் இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாகத்தில் இந்த வசனம் அதை பற்றி பேசல. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். இது பணத்தை பற்றி பேசுது. தெய்வன் பணத்தை பற்றி பேசுகிறாருங்க, நம்மளோட பொருளாக்கத்தை பற்றி பேசுகிறாரு, பணத்தை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பணம்ன்றது நம்ம நிரூபிக்கிறது என்னதுன்னா பணத்து மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம உண்மையான ஒரு ஆண்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களான்ட்டு. ரொம்பவும் ஒரு பண விஷயத்தில் ரொம்பவும் தோல்விப்பட்டுறாங்க. அதனால ரொம்ப பிரச்சனை ஏற்படுது அவங்க வாழ்க்கையில். தெய்வன் சொல்றாரு நம்மளுக்கு பணத்தை கொடுத்தாருன்னா சின்ன கொஞ்சம் நம்மள்ட்ட இருந்தாலும் நம்ம இப்படி அதை பயன்படுத்துகிறோம் நம்ம சொந்த சுயநலவுக்கா. உதாரணத்துக்கு சபையில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை சம்பாதிக்கிறது எவ்வளோ சம்பாதிக்கிறோம்ட்டு, நம்ம தேவைகளும் அவருக்கு தெரியும், நம்ம பில்லை கட்டணும், அதை கட்டணும், பிள்ளைங்களுக்கு தேவை சத்திக்கணும், நம்ம சொந்த இவ்வளோலாம் இருக்குது. ஆனாலும் அந்த கொஞ்சம் கொடுத்ததில் அதில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நம்பிக்கையுள்ளவர்களா, ஆண்டு வார்த்தை கீழ்பட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அதெல்லாம் பார்க்குறாரு அவர். ஏன்னா அவர் கூட கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. நம்ம அந்த சின்ன கொஞ்சம் கொடுத்ததுலேயே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆண்டவர் கொடுக்காம சொல்லாமே நம்மளுக்கே பயன்படுத்திக்கிட்டோம்னா அது எப்படி அவர் கூட்டி கொடுக்க போகிறாரு? அவர் தெரியுமே கொடுத்தாலும் இது சரியான முறையில் நம்பிக்கையாக இருக்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தில் தேவன் இதுதான் சொல்கிறாரு நம்மகிட்ட, நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும், சின்ன கொஞ்சம் இருந்தாலும் அதை கொடுக்கறது கற்றுக்கிறதுக்கு விரும்பணும். நம்ம ஆண்டவர் பாருங்க ரொம்ப கொடுத்து நம்மளை, ஏன்னா நம்ம தெய்வன், நம்ம அவரோட பிள்ளையா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டபடி நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் இப்போ அவிசாசிட்ட பேசுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டபடி சொல்கிறேன் நான். ஏன்னா அவர் பயப்படுவார் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட. ஏன்னா கொடுத்துட்டோம்னா அந்த பணம் நம்மளுக்கு
மேற்கொண்டு நம்ம ஆண்டவருடைய விசுவாசத்தையே இழந்துருவோம். நம்ம பணத்தை பெருசாக ஆக்கிக்குவோம். நம்ம ஏன்னா நம்ம ஏன் கொடுக்க மாட்டோம்னா நம்மளுக்கு பணம் பெருசாக இருக்குது ஆண்டவரோட, அதான் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிறோம். ஆண்டவர் பணத்தால பெருசாக இருந்தால் நம்ம கொடுத்துருவோம். ஆண்டவர் பார்த்துக்குவாருலா, கொடுக்க சொன்னவரை கொடுத்துட்டோம். நம்ம அதுக்கு மேலே அவரோட பொறுப்பு, அது அவர் தான் தெரியும் நம்மளுக்கு இவ்வளோதான் இருக்குதுன்ட்டு. கொடுத்து விட்டு இவ்வளோ ஒன்றுமே இல்லையே, இப்போ அது அவரோட்டு அவர் தேவை சந்திப்பார், உண்மையான தேவன். அப்படி இருக்கும்போது இந்த வகையிலையும் நம்மளுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தி நம்மளை உணர்த்த வைக்கிறாரு. நம்ம ஒரு நம்பிக்கையில் இருந்தோங்கன்னா, நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம்னா இந்த விஷயத்தில் நம்ம வந்துட்டு கவனமாக இருக்கணும். ஏன்னா எடுக்கிற முடிவுகள், ஏன்னா பணன்றது வந்துட்டு அதுக்கு ஒரு வல்லம் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அது வாழ்க்கையே கெடுத்துப்படும். அது நம்மளுக்கு ஒரு எஜமான ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பாருங்க, சிலவங்களுக்கு வந்துட்டு பணம் பெருசாகிடுச்சுன்னா அவங்க ஆண்டவர் மதிக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்கள மதிக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையே திசை மாறி போயிடும். பணன்றது அவ்வளோ, அதில் ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி வாழணும். ஸோ இந்த மாதிரியான முறைகள் நம்ம வாழும்போது நம்மளுக்கு பணம் என்னது, ஆண்டவர் பெரியவர், பணமாமா பயன்படுத்தணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது இங்கே கொடுக்குறாரு, பயன்படுத்துறது, அப்படி தான் நம்ம நினைப்போம். அது நம்மளுக்கு முக்கியமாயிடாது. ஏன்னா முக்கியமாயிட்டுதுன்னா நம்ம ரொம்ப விஷயத்தில் இழந்துருவோம். இப்படி நம்ம சோதிச்சு பார்க்குறது, நம்மளுக்கு பணம்ன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான இதாக இருக்குதான்ட்டு நீங்கள் இங்கே எப்பயுமே நினச்சிட்டே இருக்கிறீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டு எல்லா நேரத்துலையும் தொடர்ந்து ஐயோ பணம் இல்லையே, பணம் இல்லையே, பணம் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம் இருக்கான்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பணத்தை நீங்கள் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. ஆமாம், பணம் தேவை இருக்கும். ஆனால் நம்ம அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவரை நல்லா தெரியுமா ஆண்டவரை, அப்படி தான் நம்ம அதே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு கட்டு இருக்குது, ஒரு 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 கட்டு. அது பணம் வந்து நம்மளுக்கு ஒரு எஜமான ஆகிறதுக்கு ஏற்படுத்துது. சிலவங்க பாருங்க, பணத்தினால ஊழியத்தையே விட்டு விட்டு போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க, சபையை விட்டு போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா சில இடத்துல வந்துட்டு அந்த பணம் ஆசை, சபைக்கு வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும், மற்ற நாளில் வந்துட்டு அவங்க ஓவர் டைம் கொடுப்பாங்க, அதையும் செய்யணும். பாருங்க, இதெல்லாமே ஒரு சோதிப்பு தான். உலகத்தில் இருக்கும்போது இதெல்லாமே ஏற்படும். நான் தவறுன்னு சொல்லலை, ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் நம்ம ஆண்டவரோட அந்த பணத்துக்கு நம்ம தேடி போயிட்டோம்னா அது சரியான முறை இல்லை. நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ முடியாது. ஏன்னா பிசாசு தந்திரமாக பல வகையில் நம்மளை தட்டிவிட பார்க்குறான். அவனுக்கு தெரியுது, அவனுக்கு இவனுக்கு இதுதான் பலவீனம் இருக்குது, மற்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் நாணயமாக இருக்கிறான் இவன், ஆனால் பண விஷயத்தில் அவனை கை வச்சிடலாம், பணத்துக்கு அலையுமா இவன். ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு விரும்பணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம், விட்டு போயிடக்கூடாது. நம்ம சொல்லுவாங்க பாருங்க, சொத்துக்கு இருந்துச்சுன்னா அவங்க நேரம் எல்லாமே அதில் தான் இருக்குவாங்க. சொத்து இருக்குது, அது இருக்குது, இப்படி இருக்குது, இது இருக்குது. அவங்க நேரம் ஆண்டவர் சபைக்கு வரத்துக்கோ, ஆண்டவர் பற்றி சிந்திக்கிறதுக்கோ, தியானம் செய்யறதுக்கோ இதுக்கெல்லாமே நேரம் இருக்காதுன்னா அவ்வளோ பணம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும் தானே. அதே நேரம் போயிடும். பணம் முக்கியம்தான், ஆனால் அது நம்மளுக்கு ஒரு கெடுதலாக இருக்கக்கூடாது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அது நம்ம தான் எடுக்கிற முடிவு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது நிரூபி, நீனு காமி 4 பேருக்கு, பணமா முக்கியம்தான்லா, ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு. மற்றவங்க பார்ப்பாங்க பாருங்க. இதெல்லாமே ஒரு அழைப்பு. தேவன் சொல்றாரு, சின்னதை கொடுக்கும்போது நீ உண்மையாரு, நான் உனக்கு கூட கொடுப்பேன்றாரு. நீ சின்னதை கொடுக்கும் போதே நீ உண்மையா இல்லையே, உனக்கு இப்படி நான் கூட்டி கொடுக்கறது, கெட்டு போயிருவிய, நீ இழந்துருவிய, நீ விட்டு போயிருவிய. வேணாம், இந்த விசுவாசம், இந்த ரட்சிப்புன்றது ஆக உயர்ந்தது. ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார், உயிரை கொடுத்து மீத்தவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த வகையில் இதுவும் ஒரு வகையில் நம்ம ஆண்டவருக்கு உள்ள வேண்டிய குறிக்கோளுக்கு அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? தெரிஞ்சு பார்க்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லை, நான் ஒத்துக்கிறேன். முதலாக இந்த சுயத்தை வராத மிந்தி நானும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டம் இது. எல்லாம் தடுமாறி அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு அப்போ தான் ஒப்பு கொடுக்கிறது. ஆனால் முடியல, மாம்பத்தில் செய்ய முடியல, ரொம்ப போராட்டம். அதான் ஒரு காலம்தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனால தான் தைரியமாக பேசுகிறேன் நான். நம்மளுக்கு தெரியுது நம்மளோட பொறுப்பு, இது ஒரு கடமை போல. ஆண்டவர் சபை கட்டணும், அதை கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ எவ்வளோ பணம் இருந்தாலும் அது நம்மளுக்கு சுகத்தை கொடுக்காது, ஆரோக்கியத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, நித்திய ஜீவனை கொடுக்காது. பணம் தான், அவ்வளோதான். அது உலகத்தில் உள்ளது. அது போகும்போது ஒன்றுமே கொண்டும் போக முடியாது.
முக்கியமாக இருக்கிறதுனாது நித்திய ஜீவன் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக அறிஞ்சு புரிஞ்சு இந்த கடைசி காலத்தில் வாழணும். மூணாவதுக்கு வந்துட்டோம், காவல். என்னத்தை காக்கணும், என்னத்தை காவல் செய்யணும், இது நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வருஷத்தை நம்ம கேட்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கிறாருன்னா நம்ம சோலமன்னு நம்மளுடைய இதயத்தை காவல் காத்துக்கணும்னு கட்டுப்பாடாக பார்த்துக்கணும், தற்காக்கணும். ஏன்னா அந்த இதயத்திலிருந்து தான் எல்லாமே வாழ்க்கையே அமைஞ்சிருக்குன்றாரு. Out of it springs the issues of life. வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே அங்கேருந்து தான் வருது, நம்ம இதயத்திலிருந்து நம்ம உள்ளத்திலிருந்து தான் எல்லாமே ஏற்படுது. சொல்லுவாங்க, வார்த்தை சொல்லிருக்குது, நம்ம நாவலேருந்து என்னத்தை பேசுகிறோமோ எல்லாம் உள்ளுக்கு தான் வருது. நம்ம உள்ளுக்கு இதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதே தான் வார்த்தை பேசிவிடும். சொல்லுவாங்க பாருங்க, நல்லா இங்கே கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இதயத்தில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப பேசாமல் கவனிச்சிட்டே இருங்களேன். அங்கே வாயை திறந்து பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னத்தை தான் உள்ளத்தில் இருக்குதுன்னா அது மறைக்க முடியாது. வாய் பேசிவிடும். இந்த வாய் பேசும்போது நம்ம தெரிஞ்சிடும், ரைட்டு இதுதான் உள்ளத்தில் இருந்துட்டு இருக்குது, இவ்வளோ நாள் பேசிட்டார கழட்டி விட்டுட்டார நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம விரும்பினோம்னா நம்மளோட உள்ளத்தை சரியான முறையில் பார்த்துக்கணும், கவனமாக காவல் செய்கிற மாதிரி காத்துக்கணும். நம்ம இதயத்தில் இருந்துட்டு என்ன மாதிரியான எண்ணங்கள், வாஞ்சம், என்ன ஆசைகள், இது நம்ம இப்பயுமே சோதிச்சு பார்க்கணும். இது முக்கியமாக இருக்குது. ஏன்னா அது சரியான முறையில் நம்ம பார்த்துக்காம இருந்தோம்னா நம்ம நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க முடியாது. நம்ம ஏன்னா நம்ம மாம்சம் கூடயே இருக்குது, அதுக்கும் ஆசைகள் எண்ணங்கள் அதுக்கும் வந்துட்டு வாஞ்சலாம் இருக்குது. உலகத்தில் வாழ்ந்து நம்ம கற்றுக்கிட்டோம், அந்த உலக ஆசைகள்லாம் இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது ஒரு போராட்டம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு போராட்ட வாழ்க்கை. ஆவியானவர்களுக்கு வாழணும், அதான் ஒரே உயிர், வேற வாழ்க்கையே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவிவிசுவாசியாக வாழ்ந்தோம்னா மாம்சம் கூடயே இருக்குது, அந்த ஆசைகள் இன்னமும் இருக்குது. பார்க்குறோம், கேட்குறோம், ருசிக்கிறோம், தொடுறோம், அந்த ஆசைகள்லாம் இருக்கும், ஒரு மனசனாக இருக்கும்போது இருக்கும். ஆனால் அதெல்லாமே போராடணும், போராடி நம்ம ஜெயிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் நம்ம ராஜ்யத்தில் பூர முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இதயத்தை காவல் பண்ணுறது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ தான் நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ முடியும். நம்ம என்ன பாதையை எடுக்கிறோம். சிலவங்க பாருங்க ரொம்ப உணர்ச்சி ரொம்ப இடம் கொடுப்பாங்க. அவங்க இல்லை, நம்மளுக்கு எல்லாமே வார்த்தை சத்தியம், நம்ம ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தை அறிவே சத்தியம் தான் அவனுக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியம் வந்து தேவன், அதுதான் முக்கியம். நம்மளுக்கு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தோம்னா அந்த இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து வேற மாதிரி பாதையில் போயிடுவோம், வேற ஆசைகள் கொண்டு போயிட்டு நம்ம சேர்ந்து விடுவோம். பிசாசனும் காத்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளை திசை மாற்றி விடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறது ஒரு அளவு இருக்குது. நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் அதை விட்டு விட்டு நம்ம வேற மாதிரி நம்ம பார்க்குற போலையோ நம்மளுக்கு விருப்ப போலையோ அப்படியே போயிட்டோம்னா நம்ம மற்றவங்க மத்தியில் நம்பிக்கை இழந்துருவோம். அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு தைரியமாக நின்று ஒரு போதிக்கிறதுக்கோ ஒரு ஒரு ஊழியத்தில் ஈடுபடுறதுக்கு நம்மளே தயங்குவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்னடா இப்படி அப்படின்ட்டு நம்மளுக்கு எண்ணத்து தோணும். இது எல்லாத்துக்குமே ஏற்படும் இயல்பா. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், இந்த மாதிரி தவறுகள் செய்வோம், அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் நம்ம இப்பயுமே காவல் செய்யணும், நம்மளோட உள்ளத்தை பாதுகாப்போட வச்சுக்கிறதுக்கு நம்ம கவனத்தை செலுத்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதே கீழ்பட்டு வாழ்கிறதுக்கு. அப்போ தான் அவருடைய குறிக்கோள்கள் நம்ம நிறைவேற்ற முடியும். இந்த வருஷம் கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை அவருடைய மகிமைக்குன்ட்டு நம்ம என்னத்தை செய்கிறோமோ சாப்பிட்றோமோ குடிக்கிறோமோ என்ன எல்லாம் காரியமும் அவர் மகிமைக்கு செய்யணும்ன்றாரு. இதான் அவருடைய திட்டம். நம்மளுக்கு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க விரும்புகிறாரு. ஆமாம், இந்த சமயத்துக்கு நிலைமைகள் வேற மாதிரி இருக்குது, சபைக்கு வர முடியல, ஆனாலும் அவர் மாறல, கொடுத்தவர் கொடுத்துட்டாரு, அதை எதிர்பார்க்கிறாரு. இப்படி நம்ம அது பண்ணி வாழ்றது ஒரு நம்பிக்கையுள்ளவர்களா? அவர் கொடுத்ததை நம்ம ஏற்றுக்கிட்டு அது உள்ளுக்கு வாழ்கிறதுக்கு நம்ம இப்பயுமே முயற்சிகள் எடுக்கணும். நாவலேருந்து பேசும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும், காவல் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு நம்பிக்கையுள்ளவர்கள் தான் சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு வாயிலேருந்து அப்படியெல்லாம் வந்துடும். அப்புறம் அதை நம்ம சரி கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க கேட்டுட்டோன்னே அவங்க அதில் ஒரு இலை போட்டுருவாங்க நம்மளை. அவருக்கு வந்து நம்ம ஒரு ஆண்டவர் உள்ள இருக்கிற போது நம்ம என்னத்தை பேசுகிறோம்,
யான் பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், இப்படி பேசுகிறோம், இன்னும் நேரத்தில் பேசுகிறோம், இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலத்தில் சும்மா நினச்ச பாடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம இதெல்லாமே சிந்திக்கல. இப்போ நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கணும், இதெல்லாமே நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும். இதெல்லாமே நம்ம காவலாக கவனமாக சரியான முறையில் நம்மளோட ஒழுக்கத்தை நம்ம கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கும் நம்ம விரும்பணும். 4வது வந்துட்டோம், செய்க, செயல். செயல், செய்கைன்னா செயல். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் எங்கிட்ட என்னத்தை கேட்டு கற்றுக்கிட்டீங்களோ, என்னத்தை பெற்று கொண்டீங்களோ, என்னத்தை பார்த்தீங்களோ, இதை செய்யுங்கன்றாரு. நீங்கள் செய்யும் போது இந்த சமாதான தெய்வம் உங்கள் கூடயே இருப்பார் அப்படின்ட்டு அவர் அவங்கள பலப்படுத்துகிறாரு. இது மூலியமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம கேட்கறது அதில் வேதத்தை படிக்கிறோம், நல்லது தான், அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதெல்லாமே நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அது அர்த்தம் இல்லாதது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நல்லா பாருங்க, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், உட்காந்து கேட்குறீங்க. கேட்குறது முக்கியம்தான், கேட்குறது மட்டும் இல்லை, வேதத்தை படிக்கிறீங்க, நல்லது. ஆனால் நம்ம அன்னன்னைக்குள்ள வாழ்க்கையில் அதெல்லாமே நம்ம வாழணும். அதில் கேட்டது போலே நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம விசுவாசத்தில் இறங்கணும், முயற்சிகள் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க முடியும்னா, நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம சொந்தமாக அப்படியே கேட்டுட்டோம். ஆனால் வாழ்க்கை முறைகள் நம்ம மாற்றி அமைச்சிக்காமல் இருந்தோம்னா, ஆவியினருக்கு இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா, அது நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க முடியாது, அது ஏற்படாது. அப்படி இருக்கும்போது கேட்கறது ஒன்று. இன்னைக்கு ஒரு போதனை கேட்குறீங்க, பாஸ்டர் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இன்னைக்கு நல்லா பேசுனீங்க பாஸ்டர், அதோட முடியல, நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனீங்க, அது உங்களுக்கு நன்மை கொடுத்துச்சு அவங்களுக்கு. ஆமாம், நான் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன், நான் அடுத்த மாதிரி வேறு ஏதாவது பேசுவேன். ஆனால் அந்த பேசுனது உங்களுக்கு நன்மை கொண்டாந்துச்சா? எப்படி நன்மை கொண்டாடும்? நீங்கள் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா? கேட்டது புரிஞ்சுக்கிட்டீங்க, வேதத்தையும் படிச்சிங்க, அந்த மாதிரி வாழ்ந்துமே. நம்ம அந்த மாதிரி வாழும் போது தானே நம்மளுக்கு சரியான முறையில் நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு ஏற்படுது. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் கேட்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க, பார்த்தீங்க, செய்கிறீங்களான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அதை செய்யும் போது தான் அந்த சமாதான தெய்வன் கூட இருப்பாருன்றாரு. அப்படின்னா அர்த்தம் கொடுக்குது, அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த சமாதான பிரபு கூட இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. மாம்சத்தில் வாழ்கிறோம், நம்ம மாம்சத்தில் வாழும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படாது, ஒரு சமாதானம் இருக்காது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்துட முடியுமா? அப்படி இருக்கும்போது நம்ம கேட்டது, அறிஞ்சது, புரிஞ்சது, அது செய்கிறதுக்கு நம்ம தோணணும். நம்ம செய்யும் போது தான் ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்துட்டாங்கன்னா அந்த அர்த்தத்தை கற்றுக்கிறதுக்கு அப்படி தான் ஒரே ஒரு ஆவலாக இருப்பாங்க. அந்த அர்த்தம் தெரியணுமா? தெரிஞ்சுக்கிச்சு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறப்ப நீ அர்த்தத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்றியா நீனு? அப்படி இருக்கும்போது அந்த டிபேட்னு ஆங்கிலத்தில் அது ஒரு அவங்க சொல்கிறதும் ஒரு 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 இதாக இருக்கும், பேச்சு. என்னது அது ஆங்கிலத்தில் டிபேட். அதெல்லாம் செய்கிறது நல்லது தான், செஞ்சு முடிஞ்சு எல்லாம் கற்றுக்கிட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிச்சானுக்கு இப்போ நல்லது. அந்த மாதிரி வாழ்றியா நீனு? நீ அப்போ அதை வாழாமல் இருந்தோம்னா அது ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு காரியம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும்னா ஆண்டு அதை எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம விரும்பணும், அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம தோங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படும். ஒவ்வொரு இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்றாங்க, ஆனால் அவங்க சொந்த சுயநலவு தான், அவங்க ஆசைகள், எண்ணங்கள், அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கோ, ஒரு சேவக்காரங்களாக செய்கிறதுக்கோ, இல்லை ஒரு அர்ப்பணித்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் அவங்க விரும்ப மாட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு, நல்லா போதிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் அந்த நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க செய்கிறத பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாமே நம்ம சபையில் இல்லை, நான் சொல்லலை, நம்ம சபையில் நல்லா செஞ்சுட்டு வரீங்க, இதெல்லாம் ஏற்படலை. ஏன்னா நீங்கள் கீழ்பட்டுட்டு வரீங்க. அது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இந்த சபையில் நம்ம அதெல்லாமே இல்லை, நம்ம கேட்டதை செய்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோம். அந்த ஒரு வகையில் என்னத்தை வெளிப்படுத்து, நம்ம சபை உண்மையான சபை. அதெல்லாம் சபையை அப்படி இல்லை, நீங்கள் நினைக்காதீங்க.
நம்ம சபை மாதிரி இல்லை, எல்லா சபையில் பெருமைக்கு சொல்லலை நான், மற்றவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கல. ஆனால் அப்படி தான் இருக்குது. நான்லாம் ஒரு சபையில் இருந்து வந்தேன் நான். சும்மா எல்லாம் பேச்சு தான், பேன்னு பேசுகிறது தான். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க கூட நீங்கள், எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்களோட்டு. தண்டவாளம்லாம் சொல்லுவாங்களே, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சும்மா வெட்டி பேச்சு தான், எல்லாம் இத்து போனது. நம்ம சபையில் அப்படி இல்லை, உண்மையாக இருக்கிறோம். சின்ன சபையாக இருந்தாலும் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு எதிர்பார்த்து அவருடைய ஆவியில் பலவீனத்திலையும் குறைவிலையும் அவரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். எனக்கு என்ன ஆசைகள்லாம் நல்லா வளரணும், நம்ம இந்த வளர்ச்சி கூடிக்கிட்டே போகணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட நம்ம மற்றவர்களுக்கும் அந்த வழியை காமிச்சிட்டு போக முடியும். மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களும் ஆண்டவரை அறியறதுக்கும் விரும்புறதுக்கும் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த சுதந்திரம்ன்றது ஆண்டவர்களுக்கு, இந்த சுதந்திரம் நான் சொந்த விருப்பத்துக்கு இல்லை. இந்த சுதந்திரம் இருந்தாலும் இது எனக்கு ஒரு கொடுப்பனை. இதுக்குன்னா இது மூலியமா நான் ஆண்டவரை என் செய்கை மூலியமா அவரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளுக்கு நான் ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு ஏற்படுறதுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறதுக்கு நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. கடைசிக்கு வந்துட்டோம். மதிப்பீடு, ஆங்கிலத்தில் இவாலுவேட். என்ன ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம ஒரு அது மதிப்பு இருக்கதான் நம்ம பார்க்குறோம் தானே. அதே போல் இந்த எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம கேட்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார். இது என்ன போட்டிருக்குதுன்னா, நம்ம தேவனை விட்டு அவர் படைச்சி கிறிஸ்தவர் உள்ளுக்கு நம்ம எல்லாமே அவர் கையில் நற்காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஒரு பாத்திரம் போல ஒர்க்மென்ஷிப் ஆண்டவரே நம்மளை தயார் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம ஆண்டவர் முன்னுக்கு நிற்போம். நம்ம ஒரு நாளைக்கு எல்லாமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் நம்ம இயேசுவுக்கு படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். நரகத்துக்கு போகிறதுக்கு இல்லை, நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்குது, பரலோகத்துக்கு போவோம். ஆனால் இப்படி வாழ்ந்தோம்ட்டு அதுக்கு நம்ம ஒரு கணக்கு கொடுக்கணும்ட்டு போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை சந்திக்கும் போது என்ன முறையில் சந்திக்கிறோம், நம்ம இப்பயுமே தீர்மானிக்கணும். அதை சும்மா யதார்த்தமாக வாழ்ந்துட முடியாது. அதனால நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு விரும்பணும்னா நீங்கள் பாருங்கள், நம்ம இப்பயுமே இந்த மதிப்பீடு முக்கியமாக இருக்குது. அப்பப்போ நம்ம இதயத்தை பார்த்து சோதிச்சு பார்க்கணும், என்ன மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை சரியான முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்லை சும்மா நம்ம மிந்தி வாழ்ந்த மாதிரியே சும்மா யதார்த்தமாக அலட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே சோதிச்சு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு காரியம். அது இது என்ன நன்மை கொண்டாடுறோம்னா, இது மூலியமாக சில காரியங்கள் ஏற்படும். பாருங்க, நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்றதுக்கு நம்ம விரும்பணும்னா நம்ம ஒரு தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். முதலாக நீங்கள் எப்பயுமே இந்த மதிப்பீடுன்றது நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு இன்னத்த நம்ம பாருங்கள், இந்த உலகத்தில் வாழும்போது பல மாதிரியான கொள்கைகள் இருக்குது, வேல்யூஸ் மதிப்புகள் இருக்குது. நம்ம அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் அதில் முன்னேறதுக்கு நம்ம விரும்புகிறோமா அன்னன்னைக்கு வாழ்க்கையில்? ஏன்னா இதெல்லாமே ஒரு உறவு இருக்குது. இந்த நம்பிக்கையுள்ளவர்களாக வாழணும்ன்ற நம்ம முறை முக்கியமாக இருக்குது. நம்ம ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இது முக்கியமாக இருக்குது, இதுக்கு நம்ம நேரத்தை ரொம்ப செலுத்துகிறோம். சில சின்ன சின்ன தேவையில்லாத காரியத்துக்கு செலுத்திட்டு இருக்கிறோமா, இல்லை முக்கியமான ஆண்டவருக்கு மகிமை கொண்டாடுற காரியத்தில் ஈடுபடுறோமா? இதெல்லாமே நம்ம எப்பயுமே சோதிச்சு பார்ப்போம். சும்மா சாதாரணமாக நம்ம முந்தி வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட மாட்டோம். ஒரு நாள் ஆண்டவர் எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்னத்தை செய்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில், இதில் ஈடுபடுறோம், அது அவருக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஏற்படுத்துதா அப்படின்னு நம்மளே ஒரு மதிப்பீடு நம்ம சோதிச்சு பார்க்கறது முக்கியமாக இருக்குது. அதான் இன்னொரு காரியம் பாருங்க, நம்ம இப்போ ரட்சிப்பாயிட்டோம். நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத காலத்தில் நம்ம எல்லாமே சொந்த சுயநலவு தான். நம்ம ஆசைகள், நம்மளோட விருப்பங்கள், நம்ம எண்ணங்கள், நம்மளுக்கு வேண்டியது, அதான் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்துவோம். அது இயல்பாக எல்லாமே அப்படி தான் வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். தேவன் அப்படி இல்லை, அவர் ஆவியை கூட கலந்துருக்கிறோம். அவர் உலகத்தில் வாழும்போது அவரை பற்றி நினச்சிக்கல, மற்றவங்க இப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க உயிரே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அவங்க ரட்சிப்பாகுவாங்க. யார் இவங்களாம்? நம்ம பாவத்தில் வாழ்ந்துக்கிருந்தோம்,
அசுத்தத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எதிர்த்து ஒரு நம்ம தீமையில வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஒரு எதிரியா. ஆண்டவர் அன்புல நம்மளுக்கு நம்ம இப்படி ஆயிடக்கூடாது, நரகத்தில் சென்றக்கூடாதுன்ட்டு அவரே பாவத்தை சுமந்து கல்வாரி ரத்தத்தை சிந்தி மீத்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்னா, இந்த மதிப்பீடுன்றது நம்ம ஆண்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கைகளாக இருக்கிறோம்னா நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி மற்ற ஆத்மாவுக்கு நம்ம நேசிக்கிறோமா? மற்றவங்க ஐயோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, கண்ணு மண்ணு தெரியாம, ஐயோ நரகத்தில் போய் சேர்ந்துருவாங்களே, அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி என்னத்தை செய்யறது, இப்படி அவங்க ஜெயிக்கிறது ஆண்டவருக்கு அப்படின்னு நம்ம நேரத்தை ஒதுக்குறோமா? இல்லை அவங்க தேவை சந்திக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறோமா? இதெல்லாம் கூட ஒரு வகையில் வந்துட்டு நம்ம சிந்திக்கணும். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது செஞ்சால் என்ன கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. செஞ்சால் கூட இந்த காலத்தில் பேச்சு தான் கிடைக்கும், மற்றவங்க நம்மளை காலை தான் படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு, கொடுக்குறவர் அவரு. ஹல்லேலூயா. நேரம் வரும்போது அதில் பலன்கள் இருக்கும். இன்னொரு காரியம், இந்த சுற்றி வாழ்கிறவங்க எல்லாமே அவிவிசுவாசி. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அவங்க கண்ணு முன்னுக்கு கண்ணோட்டத்தில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உண்மையாக, நம்ம நேர்மையாக, நம்ம எடுக்கிற பாதைகள் சரியான முறையில் அவங்க ஏற்றுக்காட்டாலும் நம்ம உண்மையாக வாழ்கிறதுக்கு விரும்புகிறோமோ, இதெல்லாமே மற்றவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சொந்தக்காரன்னா கூட இருக்கணுங்களோ, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம முறைகளை. ஆனால் நாளுக்கு நாள் நம்ம தொடர்ந்து அதே நம்ம விடா முயற்சி செய்யும் போது என்ன ஆக போகுதுன்னா, அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கூடும். ஓ, இவங்க சொல்கிற மாதிரி செய்கிறாங்க, சும்மா இல்லை இவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போக்குகள் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம உண்மையாக வாழ விரும்புகிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு அதெல்லாமே பலன் கொண்டாடுறோம். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம சாட்சியை பார்த்து அவங்களும் நம்மளுக்கு ஏற்றுக்குவாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கை முறை முக்கியப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க பேச்சு திறமை, அவங்க நல்லா கம்பீரமாக இருக்கணும் பார்க்க மற்றவங்க கண்ணுக்கு. ஆமாம், அதெல்லாம் கெட்டது நான் சொல்ல வரல. ஆனால் அதெல்லாம் ஒரு வகையில் உதவி செய்யும். ஆனால் முக்கியமாக நம்மளோட கொள்கை, நம்ம ஒழுக்கம், நம்மளுடைய நடத்தை, இது அவங்க கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் நம்ம உண்மையாக வாழ்கிறதுக்கு விரும்பணும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். இன்னொரு காரியம் என்னதுன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ தாளந்து கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ ஈவுகள் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாமே நம்ம பயன்படுத்தணும் அவர் மகிமைக்கு. பூட்டி வச்சுக்கூடாது, பூட்டி வச்சுக்கிறதுக்கு இல்லை. நம்ம அதெல்லாமே பயன்படுத்தி, அதை பயன்படுத்தும் போது தான் நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர்களுக்கு இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, இது மூலமாக நம்பிக்கை உள்ளவர்களாக ஏற்படுத்துறதுக்கு. அதை நம்ம இப்பயுமே உணர்ந்து நன்றி செலுத்திக்கிட்டு அதெல்லாமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம அதை நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் பாருங்கள் என்ன ஆகும்னா, ஆண்டவர் மகிமைப்படுவார், மற்றவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, கொடுத்தவர் ஒரு நாளைக்கு கேட்பாரு, நான் அதெல்லாமே கொடுத்தேன் உனக்கு, நீ என்ன பண்ண, அதை பயன்படுத்தி என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். சும்மா நினைக்காதீங்க, நீங்கள் கொடுத்துட்டாரு எனக்கு, நான் பூட்டி வச்சிருக்கிறேன், காணா போகாமல் நான் பூட்டி வச்சிருக்கிறேன்ட்டு நீங்கள் அந்த பதில் கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப மனவேதனைப்படுவார். கொடுத்ததை பயன்படுத்த சொல்கிறாரு இந்த உலகத்தில். அல்லேலூயா. அதுவும் ஒரு வகையில் நம்ம உண்மையாக ஒரு நம்பிக்கையுள்ளவர்களை வாழ்கிறதுக்கும் ஏற்படுத்தும். கடைசியான ஒரு பாயிண்ட்டு, இது முக்கியம். எப்படி தோங்கணும் அதே போல் நான் முடிக்கிறேன். என்ன தோங்கினேன் நான், ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ நம்ம வேதம் வார்த்தைகளை கேட்டு போதனைகள் மூலியமாகவும் இவ்வளோ விஷயத்தை அறிஞ்சிட்டீங்க. நீங்கள் இப்போலாம் நல்லா பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு இது பேசினாலும் நல்லா தெளிவாக பேசுகிறீங்க, வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு எல்லாமே. அது எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பாஸ் ஆன் டு அதர்ஸ். முதலாக உங்கள் பிள்ளைங்களுக்கு, வேண்டியவங்களுக்கு, சந்திக்கிறவங்களுக்கு அப்படி கொடுக்கும் போது தான் என்ன ஆக போகுது, நம்ம போயிட்டாலும் ஒரு காலத்தில் அந்த சுவிசேஷம் அலையாது, மறையாது. இப்பயுமே அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அந்த சத்தியத்தில் ஜீவிச்சு அவங்களும் கடை சேர்றதுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாமே நம்ம கொடுக்கணும். வெறும் நம்ம வசனத்தை பார்த்தோம்னா எல்லாமே கூட்டிக்கிறது அப்படின்னா மல்டிப்ளை. நம்ம ஒன்று 2 ஆகும், 2 4 ஆகும், அப்படி தான் பரவிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குறத கொடுக்கும் போது தான் நம்ம மற்றவங்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏற்படும். நம்ம சபை இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவும் பெருகணும். நீங்கள் திருப்பி நம்ம சபைக்கெல்லாம் வந்துட்டோம்னா இதுக்கு மேலே நம்மளோட நோக்கங்கள் அதெல்லாம் இருக்கணும்.
இப்படி மற்றவங்க கொண்டாந்து கேட்குறது, சபையில் சேர்க்கறது, இப்படி அவங்க வார்த்தையை கேட்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறது, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்க கொடுக்குறோம். அந்த காலத்துலேருந்து பவுல், பேதுரு இவங்களாமே உண்மையாக இருந்து அவங்க பெற்றுக்கொண்டதை கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னு எனக்கு ஆயிருக்குமா? ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையில் ஒரு உங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தா நீங்கள் ஏற்பட்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்குமா? யாரோ கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதே போல் நீங்கள் 4 பேர் கொடுக்கறது இல்லை, கொடுத்துட்டு போகணும். கொண்டு போகாதீங்க, கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டு போகணும் நம்ம. ஹல்லேலூயா.